ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி தங்கமயில் எப்பவும் போலயே அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி தன்னோட வீட்ல இருக்கவங்க எல்லாருமே தன்னை நாளைக்கே வேலைக்கு போக சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனைய சொல்ல உடனே, இதை கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆன தங்கமயிலோட அம்மாவும், நான் தான் உனக்கு ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு கொடுத்தல, அதுபடி மாப்பிள்ளையுமே ஒத்துக்கிட்டாலாம். அப்புறம் எதுக்காக நீ இப்போ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை அவங்க கிட்ட எதுவுமே பேசலையான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே தங்கமயிலுமே இந்த மாதிரி சரவணன் அவங்க கிட்ட சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்களோட அப்பாவுக்கு மறு பேச்சு பேசவே மாட்டாங்க. அதனால இந்த விஷயத்துல உன்னை தவிர எனக்கு வேற யாராலையுமே உதவி பண்ண முடியாது. ஒருவேளை நாளைக்கு மட்டும் நான் வேலைக்கு போயிட்டேன், அவ்வளவுதான். என்ன பத்தின உண்மை எல்லாத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உன்னோட வீட்டுக்கே வந்துட வேண்டியதுதான். இந்த வீட்டுல என்னால வாழவே முடியாதுமா. தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுமா. பேசாம நானே அவங்க கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லட்டுமா. ஏன்னா அவங்களே கண்டுபிடிச்சாங்கன்னா தானே பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்கு. பேசாம நானே அவங்க கிட்ட ஏதாவது சொல்லிட்டேன்னா அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கல்லன்னு சொல்லிட்டு பேச, உடனே இதை கேட்டுட்டு தங்கமயிலோட அம்மாவும், முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. அந்த குடும்பத்தை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நீ மட்டும் படிக்கவே இல்லை, பொய் சொல்லுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது சொன்னா அவ்வளவுதான். அவங்க உன்னை பேக் பண்ணி என்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு. நாளைக்கு வந்து நான் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண, உடனே இதை கேட்டுட்டு தங்கமயிலும் ரொம்பவே டென்ஷனோட நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் எப்படியாவது அரசியை தான் இம்ப்ரெஸ் பண்ணியாகணும். அது மட்டும் இல்லாமல் அரசி நம்ம பண்ணுற விஷயத்தால நம்ம மேலே அன்பை காட்டணும், காதலில் விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்த குமாரும் ரொம்பவே கேவலமாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூப்பிட்டு அரசிக்கிட்ட பிரச்சனை பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்ட்ஸுமே குமார் சொன்னதை கேட்டுட்டு அரசிக்கிட்ட செம்மையாக பிரச்சனை பண்ண, அரசியோ பயந்து அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கேருந்து ஓடிட்டு இருக்க, உடனே சரியான நேரம் பார்த்து தான் உள்ளே போயிட்டு அரசியை காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு கெத்தா உள்ளே வரலான்னு சொல்லிட்டு நினச்ச குமாரோ திடீர்னு ஒருத்தங்கள பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாமல் அப்படியே அங்கே ஓரமாக போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்கே வர்றது வேற யாரும் கிடையாது, முத்துவேல் தான். அந்த பக்கமாக காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரசி திடீர்னு ஓடி வருதும் பின்னாடியே 2 பேரும் துரத்திட்டு வரதுமே பார்த்துட்டு உடனடியாக முத்துவேல் தன்னோட வண்டியை அரசி முன்னாடி நிறுத்தினது மட்டும் இல்லாமல் வண்டியிலேருந்து இறங்கி வந்து அரசியை துரத்திட்டு இருக்க 2 பேரையும் வெளுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசிக்கு சப்போர்ட்டிவா அவங்களுக்கு பின்னாடி வச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பாதுகாப்பா இவங்க நின்னுட்டு இருக்காங்க. உடனே இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து நிக்கிறத பார்த்த குமாரோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கிருந்து தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு அரசி ரொம்பவே சந்தோஷத்தோட பக்கத்துல நின்றுட்டு இருக்க முத்துவேல் கிட்ட ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு நன்றி சொல்ல, ஆனா முத்துவேலு அரசிக்கிட்ட உன் நிலைமையில யார் இருந்தாலும் நான் இந்த மாதிரி தான் உதவி பண்ணியிருப்பேன். அதனால எனக்கெல்லாம் ஒன்றும் நீ நன்றி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, எல்லா இடத்துக்கும் இப்படி தனியாவே போயிட்டு இருக்காத. உன் கூட துணைக்கு யாராவது ஒருத்தங்களை கூப்பிட்டுட்டு போ. இப்போல்லாம் காலம் கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அவங்கள எங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டா மறுபடியும் அந்த பொறுக்கி பசங்க இவங்கள ஃபாலோ பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வா, வந்து வண்டியில ஏறு. உன்னை ஆளுங்க இருக்கிற இடத்துலயா போய் விட்டுடுறேன். அதுக்கப்புறமா நீ எங்கேருந்து எங்கனாலும் போய்க்கோன்னு சொல்லிட்டு அவங்கள வண்டியில் ஏற்றிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக, உடனே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க குமாரும் செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் வந்து இவங்க நம்மளோட காரியத்தையே கெடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு கடுப்பில் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் அரசியோ முத்துவேலோட இந்த நல்ல குணத்தை பார்த்த உடனேயே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்தை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்குள்ள முத்துவேலை பத்தி ரொம்பவே பெருமையா யோசிச்சது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு போலேன்னு சொல்லிட்டு அவங்களோட குடும்பத்தை பத்தி ரொம்பவே பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கமோ தங்கமயில் அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா எப்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்கு முன்னாடியே கோமதி சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு அவங்கள அவசரப்படுத்தி வேலைக்கு போக ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு மதியம் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்க. சரவணனுமே ஒண்ணுமே புரியாம, வா லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா வேலைக்கு போகணும்ல, நான் உன்னை போய் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட, ஆனால் தங்கமயில வாசலையே எட்டி பார்த்துட்டு அவங்க அம்மா வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்போ இதை பார்த்துட்டு பாண்டியனும் ஒண்ணுமே புரியாம தங்கமயில் கிட்ட, அம்மா யாரு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ தங்கமயில் மறுபடியுமே வாசலை பார்க்கும்போது அவங்க அம்மா கரெக்டாக இந்த தடவை வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி பாண்டியன் கிட்டயும் அவங்களோட குடும்பத்துக்கிட்டயும் தங்கமயில் சொன்னா இன்னைக்கு அவ வேலைக்கு போக போறாளாமே, அதனால தான் வந்தேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு திடீர்னு எல்லார்கிட்டயுமே தங்கமயில நீங்க வேலைக்கெல்லாம் அனுப்பாதீங்க, அதெல்லாம் அவளுக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பாண்டியன் ஏன் எதுக்காக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே தங்கமயிலே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி தங்கமயிலோட அம்மா இந்த மாதிரி தங்கமயில் கர்ப்பமா இருக்கா, அதனால இந்த நேரத்துல அவ வெளியெல்லாம் போறது நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில தங்கமயில் அவங்களோட அம்மாவை பார்க்க, ஆனா தங்கமயிலோட அம்மாவை ரொம்பவே கூலா ஆமா சொல்லுன்னு சொல்லிட்டு சைகையிலேயே சொல்ல, உடனே பாண்டியனும் ரொம்பவே சந்தோஷமா தங்கமயில பார்க்கறது மட்டும் இல்லாம கோமதியுமே சந்தோஷத்துல ஏம்மா கர்ப்பமா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே தங்கமயிலும் வேற வழி இல்லாம ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்ட
உடனே இதை கேட்டுட்டு வீட்ல இருக்கவங்க அத்தனை பேருமே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரவணனுமே தங்கமயில ரொம்பவே பாசத்தோட பார்த்துட்டு இருக்கா. ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தங்கமயில குற்ற உணர்ச்சியில நின்னுட்டு இருக்காங்க.